குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. நஞ்சுக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் எனும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தாமாக முன்வந்து வழக்கு பதிவுந்துள்ள நிலையில் குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. மைக்ரோ பிளாஸ்டிக் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியது என்று நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்த எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குடிநீர் பாட்டில்களிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிக்கை தாக்கல் செய்ததை அடுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்கள் என்ன? வணக்கம். குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெற்றிருப்பது குறித்து எச்சரிக்கை வாசகங்களை இடம்பெற செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பசுமை பாதுகாப்பு மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பு தொடர்பான சிறப்பு வழக்குகளை விசாரிக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு நீதிபதிகள் பரத சக்கரவர்த்தி மற்றும் நீதிபதி சதீஷ்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று வனவிலங்குகள் மற்றும் வன பாதுகாப்பு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதிகள் குடிநீர் பாட்டில்கள் மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டறிவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் எனவும் அது தொடர்பான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் நஞ்சுக்கொடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் என்னும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் கண்டறியப்பட்டதை தெரிவித்த நீதிபதிகள் இது போன்ற செயல்கள் எதிர்கால மனித சமுதாயத்திற்கு பெரும் தீங்காக அமையும் எனவும் எனவே இது தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் பிளாஸ்டிக் நுண்துகள்கள் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆய்வு மேற்கொண்டு வருவதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் இது தொடர்பான விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருக்கின்றனர். மேலும் மைக்ரோ பிளாஸ்டிக் மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு இந்த தீங்கு ஏற்படுவது போன்று விலங்குகளுக்கும் தீமை ஏற்படுவதாகவும் இது வனப்பகுதிகளில் தூக்கி எறியப்படுவதன் மூலமாக வன விலங்குகள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தங்களுடைய கருத்தினை தெரிவித்திருக்கிறார். எனவே மைக்ரோ பிளாஸ்டிக்கள் மற்றும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக் இடம்பெறுவது குறித்த எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் குடிநீர் பாட்டில்களில் மைக்ரோ பிளாஸ்டிக்கில் கண்டறியப்பட்டதற்கான உரிய ஆய்வுகளை நடத்தி மத்திய அரசின் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.